வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஒரு 15 நிமிஷம் நடக்கும். 20 சரிங்க. அவ்வளோதான். கூப்பிட்டுருக்கேன், 4-5 பேர்த்து கூப்பிட்டுருக்கேன், யாரும் வரலையா இருக்குது. வரலாம். சுந்தர் பொறியாளர், அவர் மதுரைக்காரர் சுந்தர் வருவார்னு பார்த்தா வருவார். அவருக்கு அவங்களுக்கு கால்ல புண்ணு இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? அது புண்ணு இல்ல, அது வெளியே வர்றது. வெளியே வர்றது. அந்த கழிவு வெளியேத்துறது. அந்த இது இருக்கும்போது எனக்கும் கண்ணுல வந்து பொக்களம் மாதிரி வந்துச்சுங்க. அப்புறம் சரியா போயிடுச்சு. அது வந்து சரியா போயிடுச்சு. அதே மாதிரி நான் காய்ச்சல் எது வந்தாலும் மாத்திரை எதுவும் எடுக்கிறது இல்ல. அது ஒரு 2-3 நாள் விட்டோம்னா தன்னாலேயே சரியாயிருதுங்க. அதான் இயற்கை தான். இயற்கை இயற்கை போக்கை பயன்படுத்தவன் அறிவாளி, இயற்கை போக்கை பயன்படுத்தாத முட்டாள். நோயாளினாவே முட்டாள்னு அர்த்தம். ஆகாரம் திங்கிறவன் முட்டாள் தான். நாங்க சாப்பிட்டு தான் நாங்க இருக்கோம். அதுல இருந்து எப்படிங்க விட்டு வெளியே வர்றதுன்னு தெரியல. மொத்தமா முட்டாள்தனம் தாங்க பண்றோம். ஆனா இப்ப அந்த குழந்தைங்களை கூப்பிட போடணும், விட போகணும், ஸ்கூலுக்கு வண்டி ஓட்டணும் அப்படிங்கும் போது அந்த எனர்ஜி கொஞ்சம் தேவைப்படுது இல்லைங்கய்யா? அதெல்லாம் பொய். சரிங்கய்யா. அதெல்லாம் பொய். அதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் செய்யறப்பதான் அதெல்லாம் வரும். இப்ப உங்களுக்கு புரியாது அதெல்லாம். அதெல்லாம் நீங்க அது கல்லூரி சேரணும். இது சும்மா நீங்க 2 நாளைக்கு வருவீங்க, அப்புறம் அவ்வளவுதான் இது வகுப்பு. அது வந்து அது முறையா செய்யறது. சும்மா இதெல்லாம் விளையாட்டெல்லாம் சொல்லித்தரக்கூடாது, சொல்லித்தர மாட்டேன். அது சரிங்கய்யா. அதெல்லாம் சிஸ்டர் எல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் வந்து விளையாட்டா சொல்லி இதுல குருகுல கல்வி 12 வருஷம் சொல்றது கேட்கணும். சரிங்கய்யா. 12 வருஷம் நன்கொடை வேற கொடுக்கணும். சரிங்கய்யா. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. இதெல்லாம் நான் சொல்றது நீங்க சொல்றது சரிதாங்க. இப்ப வந்து வெளிநாட்டுல போய் நம்ம கத்துக்கணும்னா அவங்க எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு கல்வியை நம்ம கத்துக்கும் போது நம்மளும் இங்க டிமாண்ட் பண்றதுல சரிதாங்கய்யா. ஏன்னா அது பொதுவாக பாத்தீங்கன்னா ஜீரண நீரை சுரக்க வைத்து நோயை குணமாக்கவே முடியாது. யாருக்குமே தெரியாது. சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்திலே யாருக்கும் தெரியாதுங்கிற நான். சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும்னா அதுலயே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது எப்படி மலிவா கொடுக்க முடியும்? இதை புரிஞ்சுக்கிறதே பெரிய கஷ்டம். இல்லைங்க, சரிதாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரிதாங்க. அதனாலதான் யாரு வந்தாலும் முதல்ல தடை செஞ்சிடுறது. யாரு வந்தாலும் முதல்ல தடை செஞ்சிருவேன். செஞ்சு அதை தடை தாண்டி வர வந்து நிக்க முடியும். எத்தனையோ பேர் கத்துருக்காரங்க, தாக்கு பிடிக்காம ஓடிட்டாங்க. இல்லைங்க, நீங்க சொல்றது சரிதாங்க. இப்போ ஒரு குருகுல கல்வினா எப்படி ஒரு மாணவன் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ஒரு அரசனோட மகனா இருந்தாலும் சரி, சாதாரண மகனா இருந்தாலும் ஒன்னா படிச்சு எப்ப அவங்க வெளியில நீங்க தகுதியானவங்க வெளியில போங்கன்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் தானே அந்த குருகுலத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த கல்வி முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்மளும் அதே மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். அப்பதான் அவங்க நிற்பாங்க. இன்னும் வந்து இது வந்து பிறருக்கு சொல்லித்தர அளவுக்கு எந்த மாணவரும் தயாராகல. 15 வருஷமா 25 வருஷமா அப்படின்னு யாரு அவங்க அன்ஃபிட்னு அர்த்தம். அது அல்ல அவங்க சொந்த விஷயம். இது கல்வி அல்லவா? கல்வி எப்படி நீங்க மறுக்கிறீங்க? கல்வி மறுக்கலங்க. இப்ப அவங்க கொஞ்சம் எல்லா பிள்ளைங்க எல்லாம் பெருசாகி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இதுதான் நம்மளோட இது அப்படின்னு அது ஒரே நேரத்துல 4-5 தொழில் செய்யலாமே. ஒரே நேரத்துல 4-5 தொழில் செய்யலாம். அதெல்லாம் இயற்கையில் இருக்கிற ஒரே தொழில். நானும் குடும்பத்துலதான் இருக்கேன். நானும் 2-3 தொழில் செய்யறேன். அது இதுதான் தொழில் எனக்கு. அது குடும்பத்தையும் பாத்துக்கிறது இதுதான் தொழில். இந்த தொழில் தான் வருவாய் ஈட்டிட்டு இருக்கிறேன். குறைந்த ஒரு சொற்ப வருவாய், அவ்வளவுதான். இதுன்னு பெரிய கோடிக்கணக்கில் சொற்ப வருவாய், அவ்வளவுதான். இதை வச்சுதான் ஆராய்ச்சி பண்றேன். இதுதான் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கே நான் கொண்டு போய் இது வந்து பெரிய பெரிய ஆராய்ச்சி இதுதான் பண்றேன் நான். அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்றது இதுதான். நிறைய வெங்கடேசன் சொல்றதெல்லாம் நாம ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போகணும்னா இதுக்கு நான் இப்ப 2-3 மாணவர்களை தயாரிச்சு இது நான் சொல்ற மாதிரி இந்த தன்பெண்கண் இந்த ஒரு சொட்டு நீர்ல இருந்து அந்த 3 எப்படி ஒரு சொட்டு நீரை 3 பிரிக்கிறது போட்டிருந்தீங்க இல்லைங்க? அவரு போட்டிருந்தாருல ஸ்வீடன்ல இருந்து. அவரும் அந்த ஒரு சின்ன மூலிகையில போட்டிருந்தாரு. அதுல ஒரு சொட்டு தண்ணி வச்சு 2 இது வச்சு அந்த கரண்ட் ஒயர் இதை வச்சு கரண்ட் எடுத்தது பல்ப் எரியறது போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நீங்க ஒரு 9 இதுல 9 கம்பி வச்சு போட்டிருந்தீங்க. அப்ப வந்து தங்கமும் வெள்ளியும் ஆனா மின்சாரத்தை கடத்தும். என்னங்க? எல்லா உலோகங்களும் கடத்தும். மின்சாரத்தை கடத்தும். இது தண்ணீர் உற்பத்தி பண்ணுது. தண்ணீர் உற்பத்தி பண்றதுங்கிறது முதல் ஒரு தண்ணி தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுங்கிறது
உலகத்தின் முதல் அறிவிப்பு நாங்க தான் அறிவிக்கிறோம். தண்ணீர் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. இப்போ வைகடாம் பக்கத்துல வைகடாம்ல எல்லாம் வந்து மின்சாரம் உற்பத்தி பண்றாங்களா? அது என்ன இதுலங்க அது வரும்? வந்து தண்ணீருடைய வேகத்தை கீழே தள்ளி விட்டு, தண்ணீருடைய அது வேகம் கீழே அது அந்த வேகத்துல காத்தாடி சுத்துது. அது வந்து காற்றாலை மாதிரி தான். அது வேற. அது வந்து உற்பத்தி பண்ணாது. அது தண்ணி விடுகிற அழுத்தத்துல சுத்துது. சுத்து. அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஆமா. அது வேற. சைக்கிள் டயனமோ சுத்துற மாதிரி தான். அது ஒண்ணும் இல்ல. சைக்கிள் ம். டயனோ அது வேற. அது வந்து இது அப்படி இல்ல. இது ம். எரிபொருளா இந்த தண்ணீர் என்பது பிரபஞ்சத்தினுடைய எரிபொருள். இதான் வந்து இந்த குவாண்டம் ஃபியூல். இது வந்து இந்த குவாண்டம் ஃபியூல் நாம் கத்துக்கணும் இதெல்லாம். கத்துக்கிட்டே இருந்தா தான் ம். மூளை இது பேர் குவாண்டம் ஃபியூல். சின்ன அளவுல ம். எவ்வளவு சக்தி வெளியே வருதுன்னு கண்டுபிடிக்கிறது. ம். ம். குவாண்டம்னா சின்ன அளவுன்னு அர்த்தம். குவாண்டம் அப்படின்னா சின்ன அளவுன்னு அர்த்தம். ஆமாங்க. இது இப்ப நானோ, குவாண்டம் எல்லாமே ஒண்ணுதானாங்கயா? அது நானோ. அதுக்கு அப்படி குறைச்சிட்டே போக வேண்டியதுதான். அப்படியே ஆ. நீ குறைச்சிட்டே போனா குவாண்டம், நேனோ, பிக்கோன்னு போயிட்டே இருக்கு. பிக்கோ அது கீழே இருக்கு. ஆ. மைனஸ் 32 40 போடலாம். ம். ம். 32 0 போட்டு 1 போட்டீங்கன்னா அதெல்லாம் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி அது வந்து மாலிகூல் வரைக்கும் போகும். மாலிகூல் கடைசி மாலிகூல் வரைக்கும் போகும். அந்த மாலிகூல், அந்த மூலக்கூறு, ம். அந்த மூலக்கூறின் வெளிப்பாடு தான். இப்போ அந்த ஒரு மூலக்கூறின் வெளிப்பாடு தான் அந்த 0.6 வோல்ட்டுங்க. ஒரு ஒரு மூலக்கூறு வெளிப்படுத்துறது வந்து ஒரு மூலக்கூறு வெளிப்படுத்துறது 0.6 வோல்ட் வருது. அப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நம்ம வீட்ல இருந்தே கூட நம்ம தயாரிச்சுக்கலாம். என்னங்கய்யா? அது வந்து கொஞ்சம் புதிய விஞ்ஞானத்தின் முதல்ல வோல்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆம்பியர் அதிகப்படுத்துற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கணும். ஓ! வோல்ட் சரிங்க. உண்டாக்குறத கண்டுபிடிச்சாச்சு. ஆ. வோல்ட் உண்டாக்குறத கண்டுபிடிச்சாச்சு. வேற வந்து அங்க இப்ப இந்த இதுல வந்து இப்ப இப்ப ஒரு படம் கூட வந்துச்சுங்களையா, நம்ம இந்த இது ஸ்பேஸ்ல வந்து அவங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நெறைய அடுத்தடுத்த கிரகங்களுக்கு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஒரு கிரகத்த அழிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி பையன் பையன் தான் போட்டு போட்டு காமிச்சா. அதுல வந்து மக்கள உருவாக்குவாங்க. மக்கள பூரா வந்து ஒரு இது மூலியமா வச்சு உருவாக்குவாங்க. மக்கள வந்து உருவாக்குவாங்க. அப்புறம் பேசஞ்சர்னு ஒரு படம் இதே மாரி வந்துச்சுங்க. அது அவங்கள வந்து ஸ்லீப் அவங்க தூக்கத்துல ஆழ்த்தி அவங்கள வந்து இன்னொரு கிரகத்துக்கு கொண்டு போவாங்க. ஆமா. நல்ல கற்பனை. அப்புறம் அதெல்லாம் நல்ல கற்பனை. எல்சிஎம்னு ஒரு படம் வந்துச்சுங்க. எல்சிஎம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து எப்படின்னா, இங்க குப்பையாயிரும். அந்த அடித்தட்டு மக்களை பூரா இங்க விட்டுட்டு பணக்காரவங்க பூரா ஒரு தனியா ஸ்பேஸ் ஷிப் தயார் பண்ணி அங்க போவாங்க. அப்ப அந்த ஸ்பேஸ் பில் வந்து உடம்பு சரியில்லாட்டி கூட அதுல படுக்க வச்சு அவங்க உடம்பு வந்து கியூர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வச்ச படங்கள்லாம் நிறைய வந்துச்சு. அதுல பார்த்தப்பதான் தெரிஞ்சு ஸ்பேஸ்லாம் நிறைய இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கற்பனை, நல்ல கற்பனை தான். அதுக்கு இந்த உடம்பை தயார் பண்ணும். இந்த உடம்பு இங்கே தயார் பண்றதான். வணக்கம் மனித, நீங்க சொன்னீங்க. நானு தெரியாம இது பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. வணக்கம். ஆமா. அது சரிதான். அந்த கற்பனையெல்லாம் சரிதான். அந்த கற்பனைக்கு மூலமே உடம்பு தான். இந்த உடம்பை இந்த புத்தகத்தை அவங்க வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அவங்க படிச்சானாக்கா தெரியும். சரிங்க. எந்த நாட்டுக்காரன் வந்து ஆரோக்கியத்தை பேசாம வெறும் அவங்க கற்பனை. இது ஆரோக்கியம் என்பது உடம்பே மாறிக்கும். பல கோடி ஆண்டாக மாறி சில மாதங்கள்ல உடம்பு வந்து இயற்கை சக்தியில வாழும். அதாவது சொற்ப உணவில் வாழ கற்றுக்கொள்வது. சொற்ப உணவுன்னா அந்த நானோ லெவல்ல எனர்ஜி எடுத்து, நானோ லெவல்ல சும்மா அது வந்து பழக்கத்திற்காக 100 விழுக்காடு வெளியிருந்து எடுத்துக்கும் சக்தி. இது நீங்க வாயில சாப்பிடறது உடம்பு ஏத்துக்காது. வாயில போடுறத வந்து உனக்கு சாகடிக்குதான் அது பண்ணுமே தவிர அது உடம்பு ஏத்துக்காது. இல்லைங்க, நாங்க கிராமங்கள்ல இருக்கிறப்ப எங்க ஊருங்கள்ல வந்து நிறைய வயசானவங்களும் சரி, நாங்க குழந்தைங்களா இருக்கும்போது நிறைய சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வெளியில தான் அதிகமா நாங்க விளையாண்ட காலங்கள். அப்ப சாப்பிடாம இருந்தா கூட நாங்க டயர்ட் ஆகாம நல்லாதான் சுறுசுறுப்பா தான் இருந்தோம். அதே மாதிரி எங்க ஊர் கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் எல்லாம் யாரும் ஜாஸ்தி வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. மரத்தடிகள்ல தான் வெளியில அதிகமா உட்காந்துருப்பாங்க, பேசுவாங்க, எல்லாரும் கூடயும் பேசி சாப்பாடு விஷயத்த பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நேரம் சாப்பிடுறாங்களா, சாயங்காலம் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 7 மணி ஆனா தூங்க போயிருவாங்க. அப்ப இந்த நகரத்துக்கு வரும்போது இங்க இருக்கிற பழக்க வழக்கம் எப்படின்னா, சாப்பாடுதான் 24 மணி நேரமும் அதைத்தான் பாக்குறாங்க. அப்ப இதுல இருந்து வெளியில வர்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க வந்து இதுல வந்து போராடுறோம். இந்த கிராமத்துல இருந்து இந்த நகர வாழ்க்கைக்கு வந்து நாங்க ரொம்ப போராடுறோம். சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணி இதெல்லாம் இல்லாம நாங்க போராட வேண்டியதா இருக்கு. எங்க கிராமங்கள்ல அப்படி கிடையாது. சுத்தமான காத்து, சுத்தமான சாப்பாடு, ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நிறைவான சாப்பாடு, வெளியிலேயே மரங்கள் செடி கொடிகள் இதோட இருந்தது பழகி இங்க வந்து இந்த இதுல வந்து வந்து போராடுது, ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா சிந்தனை பூரா சமையல் கட்டிலே கொண்டிருக்கு. ரொம்ப கொடூரமானது. அதை வந்து செய்யலனாலும் சண்டை போடுறாங்க இல்லையா?
அப்ப நீங்க தான் வாழ்ந்து காட்டணும். நீங்க வாழ்ந்து காட்டாம ஒண்ணும் நடக்காது. ம். அத நான் சொல்லிட்டேங்க. நான் வந்து இதுல இருந்து காமிக்கிறேன். நான் கியூர் ஆன பிறகாவது நீங்க வந்து இத வந்து ஃபாலோ பண்ணணும்னு நெனைங்க அப்படின்னு இயற்கை சொல்லி அப்ப அவங்க எல்லாரும் எல்லாரும் இந்த புத்தகத்தை படிக்கணும். எல்லாரும் புத்தகத்தை படிச்சு எல்லாரும் இதுல வந்து சிறந்த மாணவரா தேர்வாகணும். எல்லாரும் படிச்சு எல்லாரும் தேர்வாகி முறையா செஞ்சு அறிவியல் ம். ஆராய்ச்சி பண்ணி இதுதான் உண்மைன்னு அவங்களே நிரூபிச்சாதான் அது உண்மை. ஒவ்வொரு வீடும் நிரூபிச்சுட்டே வரணும். ஒவ்வொரு அதான் ஒரு வீடும் கல்வி எடுத்தோம்னா இந்த கல்வி எடுத்தோம்னா முழுசா அத கத்துக்கணும் அப்படின்னு நான் ஆமா நினைக்கிறேங்க. ஆமா ஆமா ஆ. ஆமா அததான் குறைஞ்சபட்சம் ஆமா சொல்றேன். ஆமா அதுதான் உண்மை. ம். ஆனா 6 ம். மாசத்துல 6 மாசத்துல உடம்பு சரியானாலும் கூட உங்களை வழி நடத்துறது யாரு? அது வேணும்ல. அதுதாங்க சொல்றேன் தாந்தோன்னு நானு. தினம முடியாது. தாந்தோன்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நான் நல்லா இருக்கேன்னு ஏத்துக்கவே முடியாது. உனக்கு இப்ப யாரு சீனியர்? முடியாது. முடியாது. அதுதான் சொல்றேங்க. இப்ப இத வந்து அவங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. அத நீங்க வழி நடத்திட்டு போறீங்க. ம், அப்ப ம். அந்த வழி எனக்கு குரு யாருன்னா, அப்ப நீங்க தானேங்க சொல்ல முடியும். உங்கள தானே ஆ, சொல்ல முடியும். உங்களை அததான் நான் இப்ப உங்களை பின்பற்றி வர்றவங்க நீங்க தான். உங்களை பின்பற்றி வர்றவங்க நீங்க. இப்படித்தான் போக முடியும். நீங்க ம். யாருக்காவது சொல்லி கொடுத்து மேன்மைப்படுத்தினா நீங்க தான் ஆசிரியர். ஐயா சாப்பிடாம இருக்கிறேன்னு சொன்னா, அவ்வளவுதாங்க. சாப்பிடாம இருங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். சண்டைக்கு வந்துடுறாங்க சொந்தக்காரவங்க. என்னது சாப்பிடாம இருக்கிறதா? அப்படின்னு. இப்ப யார் வீட்லயா போய் இது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சா கேட்க ஏ- மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னா நாம அந்த மாதிரி அந்த பன்றி வாழ்க்கையிலே வாழ்ந்தாச்சு. வாழ்ந்தாச்சு. ஆமாங்கய்யா. பன்றி குட்டி வாழ்க்கையிலே வாழ்ந்தாச்சு. இது யோக வாழ்க்கைன்னு பேரு தனித்து இயங்குற வாழ்க்கை. ம். தனித்ததே இயங்கணும். தனித்து இயங்கினா ம். தான் ம். நீங்க ஒண்ணும் பண்ண முடியும். தனித்ததே ம். இயற்கையின் நோக்கம் தனித்து இயங்குறது தான். அதான் பேரண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்படி தனியா போய் வாழணும். அதாவது வடக்கு இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் போறாங்க இல்லைங்கய்யா. அது மாதிரி செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு இதுல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க ஒரு ஆமா இதுல. ஆமா ஆமா. அதாவது கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா நீ ஒரு பக்கம் இரு, நான் ஒரு பக்கம் இருக்கேன். உன் லைஃப்ல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு ம். வந்து நம்ம முன்னேறி போகணும் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த இது ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க. ஆமா அதுதான் உண்மை. ஆஹ் அது அது மாதிரி குழந்தைங்களை அதுதான் அந்த 25 26 வயசுனா நீங்க தனியா போறணும். அது தனியா வளர்ந்துட்டு வரும். இதுதான் ம், இயற்கை. ம், ஒரு நாத்தை புடுங்கி வேற ம், பக்கம் நட்டுற மாதிரி தான். ம், 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 நாத்தை ம். புடுங்கி வேற பக்கம் நட்டா அப்பதான் அது சுதந்திரமா வளரும். அது அது இனப்பெருக்கம் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கும். நாம போயிட்டே தனியா இருக்கும். இருந்து பண்ணணும். இப்ப நாம தனியா இருந்து நம்ம மேல்நிலைக்கு போயிட்டு இருக்கணும். அவங்க வந்து மேல்நிலைக்கு வரணும். நாமளும் மேல்நிலைக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் ம், குடும்ப வாழ்க்கை. அதுக்கப்புறம் தூய்மை வாழ்க்கை. அதுக்கப்புறம் இயற்கையோடு கலந்து வாழ்ற வாழ்க்கை. இந்த 3வது வாழ்க்கை நீங்க போயாகணும். அந்த குழந்தை பெருசு ம். ஆகிறதான் கணக்கு. அந்த குழந்தைக்காக தான் நம்ம வாழ்றோம். வேற எதுக்காகவும் இல்ல. ஆ. வேற எதுவுமே கிடையாது. குழந்தைகளுக்காக தான் ஆண் பெண்ணு சேர்ந்து வாழ்றாங்க. வேற எதற்காகவும் கிடையாது. அந்த ம், குழந்தை அறிவுள்ள குழந்தையா இருக்கணும். ம். அந்த குழந்தை பெற்றோரை காட்டிலும் அறிவுள்ளதா இருக்கணும். சான்றோன் என அறிவு. புகழப்படுகிற இந்த 3 தன்மை அந்த குழந்தைக்கு இருக்கணும். இதுக்கு தான் இனப்பெருக்கம். சும்மா பன்னிக்குட்டி போற மாதிரி போட்டுக்கிட்டு அது எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்ததுன்னு அது அது குடும்பமே கிடையாது. அது ஒரு சாதாரண அது வந்து பட்டி மாடு மாதிரி. பட்டி மாடு குட்டி போட்டு அது எங்கேயும் மேய்ஞ்சிட்டு வர்ற மாதிரி தான். இப்ப நம்ம பண்ற வாழ்க்கையெல்லாம் பட்டி மாடு போயிட்டு மேய்ஞ்சிட்டு வர்ற மாதிரி தான். கேவலமான வாழ்க்கை இதெல்லாம். அருவ உண்மைதாங்க, உண்மைதான். அருவருப்பான வாழ்க்கை. அப்ப நீங்க பட்டி மாடு தான் ம். வச்சிருக்கீங்க. பட்டி ஆடு பட்டி மாடு வச்சு கோழி பண்ண வச்சிருக்கிற மாதிரி அது ஏதோ தின்னுட்டு எங்கேயோ போயிட்டு மேய்ஞ்சிட்டு திரும்பி வருது, ஏதோ கொத்திட்டு சாவுது. இது கொடுமை. இதெல்லாம் பார்த்தா சகிக்கவே முடியாது. இதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய சிஸ்டம். இது ரொம்ப அடிப்படை தப்பு. அறி- என்னங்கய்யா அ- செய்யறது? அறிவியலும் கிடையாது. அறிவியலே ஆ. இல்ல. புதியன கண்டுபிடிப்பதே கிடையாது. இவ்வளவு படிக்கிறாங்களே, யாரும் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இல்லையே. ஒருத்தர் கூட நோபல் பரிசு தகுதி கூட இன்னும் யாரும் வரல. ம். சர்சிவராமன் வந்தாரு. அதற்கப்புறம் ஒருத்தருமே இல்லை. அப்ப யாரோ 2 வந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. மக்கள் பயன்பாட்டுக்கு எனர்ஜியில நமக்கு தேவை. எனர்ஜி, ம். ஆற்றல் பற்றாக்குறை. நமக்கு ஆற்றல் இப்ப ம். ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் யாரும் உலகத்துக்கு முதல் நூல் இதுதான். ஆரோக்கியத்தை எப்படி மலிவாக பெறுவதுங்கிறது இதுதான். இது உலகத்தின் முதல் நூல். ம். இந்த முதல் நூல் வந்து உலகத்துல எல்லா மொழியிலும் 200 நாடுனா 200 நாட்டு மொழியிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இன்னாராம். இந்தியாவில 32 மாநிலம் 32 மாநிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ம். அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் 10 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த புத்தகத்தை காட்டி பேசுறது யாருக்கு தெரியாம இருக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். இந்த புத்தகம் யாருக்கு தெரியாம இருக்கு? எல்லாத்துக்கும் தெரியும்.
இல்ல மதுரையில இந்த நம்ம புஸ்தகம் வாங்கினேங்க. நம்ம இங்க சர்வோதயா இலக்கிய பண்ணையில வாங்கினேன். அப்ப கேட்டாங்க எல்லாரும், "ஏன் இந்த புத்தகமே எல்லாரும் வாங்குறாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ம் நான் சொன்னேன், "இது வந்து அவர் பாடம் எடுக்கிறாரு. இது ஏன் எல்லாருக்கும் வெளியில தெரியல?" அப்படின்னு. ஆனா புத்தகம் வாங்குறாங்க நெறைய பேரு. ஆனா ம் அத பத்தி வெளியில யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த புத்தகம் வாங்குறாங்கயா நெறைய பேரு. அவர் கேட்டாரு. ம் அந்த கடை ஓனர் கேட்டாரு, ம் "ஏன் எல்லாரும் வாங்குறாங்க? நெறைய சேல்ஸ் ஆகுது. ஏன் இத பத்தி ஒண்ணும் சரியா தெரியலையே? யார் இத வந்து இது பண்ணா?" அப்படின்னு. ம் அப்ப எடுக்கிறாருன்னு நான் சொல்லிட்டு வந்தேங்க. ம் கடைபிடிச்சாதானே சொல்ல முடியே. நம்மளே வாழ்ந்து காட்டணும். நமக்கு இல்லாம இருந்தா இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லாங்க. நம்மளும் அந்த தப்ப செஞ்சுட்டு அவங்களுக்கு போய் சொல்ல முடியாதுல்லங்க. அது வேற இருக்குங்க இது. ஆமாமா, ஆமா. அவங்க தொடர்ந்து அவங்க தொடர்பு கொள்றது இல்லை. ஏன்னா இதுல 33வது பக்கத்துல என்னுடைய முகவரியே இருக்கு. 33வது ஆ. பாடத்துல அத பார்க்காம விட்டுட்டீங்க. அத பார்க்காம விட்டுட்டீங்க. பார்த்திருந்தா முன்னாடியே வந்திருப்பேன் என்னவோங்க. 33வது பாடத்துல என்னுடைய பெயர் இருக்கு. ஆமாங்க. உங்கள பத்தி அவர் எழுதியிருக்காருங்கயா. வெங்கடேசன் எழுதியிருக்காரு 33ஆம் பாடத்துல. எப்போ வெங்கடேசன் எப்போ எழுதியிருக்காரு. எப்ப பிரிண்ட் போட்டாரு அப்பவே போட்டாரு. ம். அப்படியே நான் ஒருத்தனைத்தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இன்னொரு ஒருத்தர் இருப்பாரு ம். கீழே, இன்னொருத்தர் இருப்பாரு. அவரு தொடர்புலயே கிடையாது. ஆ. ஆமா, பூரணச்சந்திர குமார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தொடர்புலயே ம். கிடையாது. அவரு வந்து அப்ப வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து அவரை ஆதரிச்சோம். நான் தான் போய் ம். நானும் என்னோட மாணவர் இளங்கோவன் சொல்லித்தான் முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அப்புறம் தான் தெரியுது ரொம்ப ஈஸின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. இது ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. ம். இது ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப இல்ல, பசி எல்லாம் கண்ட்ரோல் ஆயிரு, இயற்கையில உடம்பு இயங்குது, இது ரொம்ப ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. ஒண்ணுமே ம். இல்லைங்கிறதுக்கு ம். இத்தனை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆமாங்கய்யா. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க, அது பிரபஞ்சத்தையே உள்ள வச்சிருக்காரு. ஒண்ணுமே இல்லைங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உள்ள இறங்கி பார்த்தா தான் தெரியுது, அட்டங்கப்பா அண்ட சராசரத்துல கழிவு எடுக்க வேண்டியது இருக்குது. ம். 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 சின்ன வேலைங்களா? அந்த ருசியில தான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, மொத்த சயின்ஸும் உள்ள இல்லைங்க. இருக்கு. அது உடம்பை பற்றிய அடிப்படை விஞ்ஞானம், உடம்பை பற்றிய அடிப்படை அறிவு. உடம்புல 3 இருக்கு: உடல், மனம், ம். ஆன்மா. ஆன்மாங்கிறது நீ என்ன? ஆன்மாங்கிறது ஆன்மாங்கிறது ஒரு உயிர், அவ்வளவுதான். உயிர், அவ்வளவுதான். அந்த மனமும் அதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. மனத்துக்கும் உயிருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த உடம்பு ம். உடம்பு மனம், இந்த உயிர். உடம்பு மனம் ஆன்மா எப்படி ஒண்ணு வச்சுக்கலாம். ஆன்மானா வெட்ட வெளி தான், அது உயிர் தான், வேற ஒண்ணும் இல்ல. அது ஒளி உயிர் அப்படி வச்சுக்கலாம். மனம் அது 5ஆ பிரியுது. உயிர் ஒண்ணுதான், அது உயிர் ஒண்ணுதான். மனம் 5ஆ பிரியுது. பகுத்தறிவு 6 7ஆ பிரியும். இப்படியெல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒண்ணு கூட ம். தொடர்பு. உடல், மனம், ஆன்மா இதெல்லாம் ஒண்ணு கூட தொடர்பு. இதை பற்றி ம். புரிதல்ல வந்து எங்க ஏமாறுறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மனதுல ஏமாந்துடுறோம். மனதில் ஏமாறுறது தான் இந்த விஷயம். மனம் எங்க வருதுன்னா, இந்த முதல் மனம். மனம் 5. மனம் 3ஆ ஆமாங்க. மனம் 3ன்னு மேற்கு நாட்டு கண்டுபிடிச்சாங்க. யாரு? சிக்மண்ட் பிராய்டுன்னு அது ஒரு சயின்டிஸ்ட், விஞ்ஞானி. ஆனா ஆமாங்க. மனம் சிக்மன். சிக்மண்ட் பாபு மனம் 3ன்னு தான் சொல்லுவாரு. ஆனா நாம மனம் ம். 5ன்னு சொல்றோம். இப்ப மனம் 5 பத்தி 4 5 நாங்க பேசுறது இல்லை. ஆனா அது வந்து அடுத்த நிலை. இதை ம். கத்துக்கிறதுக்கு இன்னும் தமிழ்நாட்டு தயாரானது கூட அதை பேசி பிரயோஜனம் இல்லை. இல்ல அத சொல்லியிருக்காருங்கய்யா. நம்ம வந்து முதல்ல இததான் பண்ணணும். 4, 5க்கு போனோம்னா, நம்ம வந்து சித்தர்கள் வழி போகணும். அது வந்து நம்ம ரொம்ப மனக்குழப்பத்துக்குள்ள ஆளாக்கும். அதனால ம். முதல்ல நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு தானேங்க அதுல எழுதியிருக்காரு. ஆமாங்க. புத்தகத்துல ஏன்னா அவரு எழுதியிருக்காரு. நோயாளியா இருந்து அவரு கடுமையான நோயாளியா இருந்துதான் வெள்ளைக்கார ம். பாடத்திட்டத்துல நோய் குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப புலன்களை தாண்டி வெளிவரணும்னு கண்டுபிடிக்கிறாரு. புலன்களை ஆ, தாண்டி ஆ. வெளிவராதவங்க நோய் குணமா. அதனாலதான் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், மற்ற இங்கிலீஷ் மருத்துவம் எல்லாம் வந்து எந்த நோயும் ம். குணமாக்க முடியாது. ஏன்னா அவங்க புலன்களுக்கு வேலை கொடுக்குறவங்க. ரெண்டாவது அவன் ம். உணப்பழக்க முடியவன். யாருங்க? அந்த மருத்துவனே மன ரீதியா உணப்பழக்க முடியவன். அவன் ஆமாங்க. மனப்பழக்க முறையவன் வந்துட்டு போய் எப்படி நோய் குணமாக்குவீங்க? மனத்துக்காக தான், மன விருப்பத்தின்படி அவன் உணவு சாப்பிடுறான். அது கெட்டு போறது உடம்பு. அப்ப மனம் விருப்பத்துப்படி தின்னு போட்டு உடம்பு எப்படி குணமாக்குவே நீ? உடம்பு என்பது வேற. ம். ம். அடிப்படையே தப்பு. அடிப்படையே தப்பு. ம். அதனாலதான் அவனால நோய் குணமாக்க முடியாதுன்னு தெளிவா எழுதிட்டான். ஏன்னா அவன் ம். வந்து புலன்களை தான். ஆமா, அதான் விஷயம். அருணகிரி இல்லைங்க. அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் உபதேசிக்கிறது என்னன்னா, சும்மா இரு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கு அவரு சும்மா எதுவுமே சாப்பிடாம இருந்தா தொழுநோயே அவருக்கு குணமாகுது இல்லைங்க. அப்ப இத அவர் ஃபாலோ பண்ணியிருக்காருன்ற அர்த்தம் தானங்க அவங்க வந்து. இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. ம். ஆதாரம் இதெல்லாம் வந்து எப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையே வச்சுக்கலாம் தவிர ஆதாரம் கிடையாது. அவர் ம். இருந்தாரு, இவர் போகர் இருந்தாரு, புளிப்பாரு போயான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நமக்கு தேவை இப்ப நடைமுறையில் இருக்கிற ஆதாரங்கள் தான் தேவை. ம். அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம், அதெல்லாம் சயின்ஸ்ல வராது. இல்ல கமெண்ட்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, நான் வந்து வெறும் வெங்காய தோசை போட்டு சாப்பிட்டேன். எனக்கு வந்து கல்லு வெளியேறிடுச்சு. இப்ப நானும் என் ஒய்ஃப், என் குடும்பம் எல்லாருமே இத ஃபாலோ பண்றோம். நன்றின்னு அது சொல்லி யாரும் கமெண்ட்ல அவன் போட்டிருந்தாங்க. யாரும் அது யாராவது ஒருத்தர் போடுவாங்க. ஆ. அது என்ன புரிஞ்சுட்டாருன்னு நமக்கு தெரியல. அவங்க யாரு என்ன ஒண்ணு எனக்கு தெரியாது. ஏதோ பார்த்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க, தப்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அது குருட்டடியா செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். தொடர்ந்து செய்யல, ம். தொடர்ந்துல செய்ய முடியாது.
செய்ய முடியாது. யார் ஆமாங்க. வழிகாட்டுவாங்க? சரி, அப்படி நீ கத்துக்கிறதா இருந்தா முறையில வரணும். நீ ம். முறையா வரணும், முறையா அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. ம். உனக்கு ஒரு இன்பம் வந்துருச்சு, உனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சுன்னா அது ஏன் உலகத்துக்கு நீ சொல்லி தரல? அந்த கேள்வி நான் கேட்பேன்ல, ம். அந்த கேள்வி நான் கேட்கறேன், எல்லாத்தையும் தான் கேட்கறேன். ஏன் சொல்லி தர்றது ம். இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ம். நீங்க குறைந்த கேள்வியில வாழ்றது இல்ல. அதே இதை சொல்லி கொடுத்தால் இது வந்து 7ஆம் பாடத்திட்டத்துல 7ஆம் மணி நேரமாச்சு. 7ஆம் பாடத்திட்டத்திலேயே வந்து இது தொழில் முறையாக கொண்டு வரணும்னு எழுதியிருக்காரு. 7வது பாடத்திட்டத்தை 7வது பாடத்தை என்ன சொல்லியிருக்காரு? போட்டி இல்லாத தொழிலுங்கிறாரு. அது ஏன் செய்யலைன்னா அது ஏன் செய்யலை எல்லாரும்? அதான் கேள்வியே. போட்டி இல்லாத தொழில் அது யாரும் செய்யறதுக்கு தைரியமோ துணிச்சலோ கிடையாது. ஏன்னா நான் ஏதோ ஒரு வேலையை எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறவர். நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானமும் ஏற்படும் அப்படின்னு எழுதியிருக்காரு. 83ஆம் பக்கம் 83ஆம் பக்கம் நிலையான யாரும் செய்யறது இல்லையா? அதையே அது ரொம்ப தப்பு இல்லையா? 7வது பாடம் 83ஆம் பக்கம் 7வது பாடம் எடுத்து படிங்க. அந்த முதல் ஒரு வரி மட்டும் படிங்க, நேரமாச்சு முடிச்சுக்கலாம். நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானமும். மனித சமுதாயத்திற்கு என்றும் நிலையான வேலை வாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகை பெருக்கமும் உலகில் சமாதானமும் ஏற்படும். மனித சமுதாயத்திடம் நல்லதை சொல்லி அதை செய் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார்கள். ஒரு நல்ல அடையாளமாக நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக குருகுல முறைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. அநேகமாக எல்லா பல்கலைக்கழகங்களும் தன்னாட்சி நிறுவனங்களாக மாறிவிட்டன. அதே அனாட்டமி தன்னாட்சி தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதுவே குருகுல கல்வியாகும். நான் 10 வருடங்கள் ஆசிரியராக வேலை பார்த்தவன். அந்த அனுபவத்தால் எழுதுகிறேன். ஆசிரியரா இருந்திருக்காரு. எங்க நாகப்பட்டினத்துல ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில இன்ஜினியரிங் காலேஜ் தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியரா இருந்திருக்காரு. அந்த அனுபவத்தில் சொல்றாரு அவரு. அப்ப வந்து ஆசிரியர் சொல்வதை கேட்கணும்னா, ஆனா அந்த ஆசிரியர் வந்து அதுக்கு தனி அதிகாரம் கொடுக்கணும். ஏன்னா இது ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது, உடல் மனம். இது வந்து பக்க விளைவு இல்லாதது, தூய்மை வாழ்க்கையை உண்டாக்குனது. இவங்க வந்து இந்த உணவு இல்லைன்னா எனர்ஜி அப்படிங்கிற இந்த கேள்வியை கேட்க தெரியாது. கேள்வி கேட்க தெரியாதனால முட்டாளா உட்காந்துருக்காங்க எல்லாருமே. யாரும் கேள்வியை கேட்கறது இல்லையா? அது எப்படின்னு கேட்டா இப்படிதான் சொல்லணும். இது இந்த மாதிரி உடம்பை சுத்தப்படுத்துகிறது வந்து உடம்பு நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு முதல்ல இவன் ஆரம்பிக்கணும். நான் உணவில்லாம வாழலாம்னு சொன்னாவே அப்ப வந்து அவன் அந்த கேள்வி கேட்பா. எப்படின்னு கேட்டா, இந்த காத்துல இருக்க நைட்ரஜன் தான் நமக்குள்ள சக்தியா போகுதுன்னு முதல்ல அந்த படி நீங்க பேசணும். அது பேசாம சும்மா பேசுனீங்கன்னு உங்களுக்கு முட்டாளாக்கி விட்டுருவாங்க. எல்லாரும் நீங்க கேள்வி கேட்கறப்ப எதுவுமே தெரியாது இல்லையா? அவங்களுக்கு இது புத்தகமே தெரியாது, இந்த பாடமே தெரியாது, இந்த தொழில்நுட்பமே தெரியாது. தெரியாத சொல்லுகின்ற போல நீ தயாரா இருக்கணும். என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும், பொறுமையா சொல்லணும். ரொம்ப நேரமும் பேசக்கூடாது அவங்ககிட்ட. ஒரே நாள்ல அரை மணி நேரத்திலே 1 மணி நேரத்திலே 1 நாள்லயே 1 ஆண்டுலயே அவன் புரிய வைக்க முடியாது. அது சாத்தியமே இல்லை. அவன் அந்த நேரத்துல கேட்கறான், அந்த நேரத்துக்கு பதில். அதுக்கப்புறம் உண்மையாலும் அவன் விரும்பி வரதா இருந்தா அப்புறம் அவன் தொடர்பு கொண்டு உங்களை ஆசிரியரை ஏற்று அப்படி வந்தா மட்டும்தான் அவனுக்கு தொடர்ந்து சொல்லி கொடுத்து முன்னேற்றணும். போற போக்குல கேட்கறவனுக்குள்ள பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. நீங்க போற போக்குல பேசவும் கூடாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை பத்தி எப்படி உங்க உடம்பு சரியாச்சு, எப்படி எதனால உடம்பு உங்களுக்கு இழைச்சிருக்குது, இழைத்தல் என்பது தூய்மைன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன, பொதுவாக சாதாரண வாழ்க்கை இருக்கிறோம், இழைச்சி போச்சுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது இயற்கை இல்ல. சுத்தப்படுத்துவதன் மூலமாகவும் உடல் இழைக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவன் சுத்தப்படுத்துறது மூலமா இழைக்குதா அப்படின்னு அவன் ஆர்வமா கேட்டானது அதுக்கு பதில் சொல்லணும். அவன் ஆர்வமா கேட்டாதான் பதில சொல்லணும். எனக்கு தெரியாது புரியாதுன்னு சொன்னா அவன் பேசாம விட்டுறணும். அவன் அதே ஒரு நாளைக்கு அவன் ஒரு நாள் சிக்கல்ல வந்து மாட்டும் பொழுது அடிச்சீங்கன்னா அப்ப புரியும். அவனே திருப்பி கேட்பான், இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன் அப்படின்னு. இப்படி எல்லாம் தான் நான் போராடணும். அதுக்கு பேசாம யூடியூப்ல ஆரம்பிச்சு போனீங்கன்னா அது தேவையே இல்லை. அது வரவும் வந்துகிட்டே இருப்பான். யூடியூப் தான் இப்ப இருக்கிறது சிறப்பு. அதனால நான் யூடியூப்ல பேசி யார்ட்டும் தனிப்பட்ட முறையில யார்ட்டும் பேசவும் முடியாது, சாத்தியம் இல்லை. இந்த புத்தகம் விற்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. இது இது பொதுவெளியில கிடைக்குது என்ற வேலையே இது கிடையாது. இது பொதுவெளியில வித்துட்டு இருக்கிறாங்க. இது அரசாங்கமே செய்யலாம் அதையே, அல்லது ஆராய்ச்சியாளர்கள் செய்யலாம். இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளரும் எடுத்து படிச்சதே கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்க வாங்குவதை வரையே தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள், என் பொண்ணே தமிழ் பேராசிரியர் தான். இன்னும் இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ண சொல்லி பிஹெச்டி பண்ண சொல்றேன், 2வது பிஹெச்டி பண்ண சொல்றேன். முதல் பிஹெச்டி முடிக்க போறாங்க, 2வது பிஹெச்டி பண்ண சொல்ல சரின்னு இருக்கிறாங்க.
பிஹெச்டி சரி. பண்ணா ஆமா, யார் வேணா பிஹெச்டி பண்ணலாம். நீங்க தமிழ் துறையில போட்டு நீங்க தமிழ் படிச்சுக்கிட்டு இது புத்தகத்தை கூட பிஹெச்டி பண்ண சொன்னா மாட்டேன்னு சொல்ல போறான். அப்படி வந்தா தான் அரசாங்கம் கேட்கும். ம் ஆசிரியர் சொல்கள் பிஹெச்டின்னா அரசாங்கம் கொடுக்கறது பிஹெச்டி. அந்த பிஹெச்டியில தமிழர் நலவாழ்வும் தமிழர் மேன்பும் என் பொண்ணு ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு பேப்பர் எழுதியிருக்காங்க. எங்கிட்ட இருக்கு அந்த கட்டுரை இருக்கு, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆனால் நான் சொன்னேன் சரிங்க. இதை வந்து இது பிஹெச்டியே பண்ண சொன்னேன். இது இப்போ என் பொண்ணை கூட அங்கே அமெரிக்கால இங்கிலாந்து போய் அவங்க பண்ண சொல்லலாம். அது பின்னாடி வரும். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். உடனே செய்ய முடியாது. எத்தனை ஆண்டு ஆகுன்னு தெரியாது. போராடித்தான் ஆகணும். ம். ஆமாங்க. சாதாரணம் இல்லை. இந்த கல்வியை வந்து முதல்ல இந்த அளவு கொண்டு வர்றது பெரிய கஷ்டம். இந்த அளவு கொண்டு வந்து பேசி இதெல்லாம் சரி முடிச்சுக்கலாமா? அதனால சமாதானமும் வேலை வாய்ப்பும் உருவாகிறதுனால எல்லாருமே இது தொழிலாக செஞ்சா மட்டும்தான் சாத்தியம். இது அப்ப நோயும் குணமாய்க்கிறது. நீங்க உங்களுக்கான இப்ப நீங்க இப்ப பள்ளியில சேருக்கு பணம் இல்லைன்னா இன்னைக்கு சம்பாரிச்சு நீங்க வந்து இந்த வழியில பொருளிட்டு கத்துக்கலாமே. நீங்க வைக்கிறதா கட்டணம். நீங்க வைக்கிறதா கட்டணம். அதான் நீங்க நன்கொடை தான். கட்டணம் கூட கிடையாது, நன்கொடை. அருட்கொடை நன்கொடைன்னு சொல்லலாம். நன்கொடை வாங்கிட்டு சொல்லி தரலாம். அது தேர்ச்சி அடையும். இல்லையா, நான் உங்ககிட்ட ஒழுங்கா கத்துக்கிட்டா தானங்க அது நான் செய்ய முடியும். ஆமா, அதுதான். அது நீங்க செஞ்சுதான் தீரணும், வேற வழி இல்லை. அப்படி செய்யுங்க. அப்படி அந்த தைரியம் வரணும். முதல்ல அந்த மாதிரி கத்துக்கணும். முதல்ல உங்களுக்கு பொருளாதார தகுதி வேணும். உங்களுக்கு பொருளாதார தகுதி இல்லாதவங்களுக்கு எப்படி கத்துக்க முடியும்? நான் தான் 5 லட்ச ரூபாய், இதுக்கு 5 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன் நன்கொடை. 5 லட்ச ரூபாய் நன்கொடை விளையாட்டு இல்லை. ஒருத்தர் சக்கரை நோய் குணம் உலகத்திலேயே சக்கரை நோய்க்கு 50 லட்சம் செலவு பண்றான், 5 கோடி செலவு பண்றான். சக்கரை நோய்க்கு உண்மைதாங்கய்யா. காலை இழந்துடுறான், கையை இழந்துடுறான். காலை இலக்கிற்கு 50 லட்சம், கை இலக்க கடைசியில உயிரையும் போயிடுது. அது 5 லட்சம். அப்ப எந்த மருத்துவம் அது? அவன் தான் தெளிவா சொல்லிட்டான், சக்கரை நோய்க்கு மருந்தே இல்லைன்ட்டானே. அது எதுக்கு வைத்தியம் பண்ணணும் தெரியல. அவனும் சக்கரை நோய் மருத்துவர்னு பேரை போட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனும் குணமாக்க முடியாது. சக்கரை நோய் மருத்துவர்னு போட்டுன்னு சக்கரை நோய்க்கு வைத்தியம் பாக்குறான். நோய் குணமாகறது இல்லையே. மாத்திரை தான் நாங்க அதிகமா எடுத்துக்கிறாங்க வயசானவங்க பூரா. இருக்கட்டும், ஏன் குணம் இருக்கட்டும். அப்புறம் வியாபாரம் ஏன் நல்லா ஆகல? அது யார் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? அது ஏன்? அது யாருடைய தவறு? யாருடைய தவறு? நோயாளி தவறா, மருத்துவர் தவறா? 2 பேரோட தவறு இருக்குயா. மருத்துவருக்கு சரியான புரிதல் இல்ல, நோயாளிக்கும் சரியான புரிதல் இல்ல. மருத்துவர் நோய் குணமாக்க முடியாதுன்றாரு. அப்ப நோயாளிக்கு ஏன் அங்க போய் காசு கொடுக்கணும்? அந்த கேள்வி கேட்கணும் இல்ல? யாரு கேட்கணும்? நோயாளி தான் கேட்கணும். நோயாளி தான் கேட்கணும். ஒரு வேலை ஒரு பொருள் சரியா வேலை செய்யல அப்படின்னா ஏப்பா சரியா செய்யலன்னு கேட்கணும். அவன் சொல்லுவான் நல்லாகாது, நல்லாதுன்னு வாயை மூட்டி வெளியே வர வேண்டியதானே. அந்த ஞானம் எப்பொழுது வருதோ அப்ப இதுக்கு மாற்று வழி என்ன? அப்ப எல்லாரும் இதை படிக்கணும். இந்த மாற்று வழிங்கிறது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து மனதை அடிப்படையாக கொண்டு, மனதில் இருக்கிற அடிப்படையாக, இதுக்கு பேரு ஹீலிங் வித் மைண்ட் பவர். மனதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சிகிச்சை அளிக்கும் முறைன்னு பேரு. மனதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சிகிச்சை அளிக்கும் முறை. அந்த மனதுனா என்ன? அந்த மனதை பத்தி பேசணும். இப்ப மனத்தை பத்தி பேசுறப்ப உடலை பற்றியும் பேசி ஆகணும். அப்ப உயிரை பத்தியும் பேசணும். எல்லாம் ஒரே நேரத்துல பேசணும். இந்த 3ஐயும் பேசணும். மனதை பத்தி பேசுறப்ப உடலை பத்தி பேசியாகணும். உடலை பத்தி பேசுறப்ப ஆன்மா உயிரை பத்தி பேசியாகணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஒரு நோயை குணமாக்க முடியும். இப்ப நோய் குணமாயிடுது, அவருக்கு எப்பவே குணமாயிடுது. ஆனால் இப்ப வந்து அதனுடைய உள்ளே இருக்கிற இன்னும் பழைய மருந்தெல்லாம் இப்பதான் வெளியே வருது. பழைய மருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட மருந்தெல்லாம் அது நீர் மாறி வந்து ஒழுகும். அப்படியே ஒழுகி அந்த விஷத்தை பூரா வெளியேறி ஒரு 4-5 நாள்ல மீண்டும் காஞ்சி போயிடும். அதாவது நோய் மாறி வெளிப்பட்டு மீண்டும் காஞ்சி சுத்தமாயிரும். அவ்வளவுதான். அதுல இந்த விஷம சாந்தின்னு சொல்லியிருக்காருங்க இல்லையா, அந்த என்னங்க அதெல்லாம் நடக்குது பாருங்க. அது நடக்குது இப்போ. அது நடந்து முடிஞ்சது நல்லாயிரும். மீண்டும் நாம் இதை பத்தி மீண்டும் பேசுவோம். சரியா? நன்றி, வணக்கம்.